ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு மீடியம் டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அரிசி மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை அரை மணி நேரம் ஊறணுங்க. அரிசியும் பருப்பும் சேர்ந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். இப்போ அரிசியும் பருப்பும் பாருங்கள், அரை மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பையும் நல்லா கழிஞ்சதுக்கப்புறம் குக்கரில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேருங்க. 5 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 5 விசில் விடுங்க. 5 விசில் விட்டிங்கன்னா தான் அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்திருக்குங்க. அப்படி நல்லா குழஞ்சி வெந்தால் தான் நம்மளுக்கு பொங்கல் நல்லாயிருக்கும். அரிசியை போட்டதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 5 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம குக்கரை மூடி விட்டுடலாங்க. அடுத்து நான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 எண்ணிக்கையில் முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஆள்காட்டி விரல் நீளத்துக்கு இஞ்சி எடுத்துருக்கேங்க. அந்த இஞ்சியில் இருக்க தோலை சீவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருந்த அரிசியும் பருப்பும் நல்லா குழைய வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. அடுத்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கடாய் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்குங்க. கடலெண்ணெய் விட்டு இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்குங்க. சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கணுங்க. பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா பொரியும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா இஞ்சியை சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருந்தா மிளகு சேர்த்துக்கலாங்க. அடுத்து 10 எண்ணிக்கை முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 3 மினிட்ஸ் வதக்கி விடணுங்க. முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா லைட் கோல்டன் கலரில் வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் வதக்கி விடுங்க. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கான தாளிப்பை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ண சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ண சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வெண்பொங்கலை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.